இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததன் மூலமாக மோடி அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தையே சுக்குநூறாக உடைக்கிற, நான் நேரடியாக அரசமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறேன் என்று சொன்னால் எதிர்ப்பு அதிகம் வரும். ஆனால் அதற்கு மாறாக அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான விஷயங்களை தனக்கு மெஜாரிட்டி இருக்கிறது என்பதற்காக ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து ஒரு நிறுவனத்தின் மீது முதலில் அதை தெளிக்கிறார்கள். மோடி என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை வக்ஃப் வாரியத்தின் மீது திணித்து பார்க்கிறார். சங்கராச்சாரியார் ஒரு முஸ்லீம் கொடுத்துட்டாருன்னு வாங்காமையா இருந்தார், அவர் அன்போடு கொண்டு வந்து தருகிறார். எனவே சங்கர மடம் அதை பெற்றுக்கொண்டது. இதை விட உங்களுக்கு என்ன சான்று வேணும்? அப்படி என்ன மோடிக்கு இதில் இவ்வளவு பெரிய விரோதம்? சங்கர மடமே ஒன்றை ஏற்றுக்கொண்ட பிறகு மோடி இதை மறுப்பதற்கு என்ன இருக்கிறது? அதுதான் முதல் சட்ட திருத்தம். இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சி ஒரு கையெழுத்து முகாமை தோற்றி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. இன்றைக்கி தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய அருமை தலைவர் NVS அவர்கள் அதையும் இந்த செய்தியாளர்கள் கூட்டத்திலேயே இந்த கையெழுத்து இயக்கத்தையும் இப்பொழுது துவக்கி வைக்கிறார். அதையும் செய்தியாளர்கள்லாம் ஒரு பெரிய செய்தியாளர். சட்டமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியை வந்து காங்கிரஸ் போட்டியிடுவீங்களா? அதாவது எனக்கு போட்டியிடுற எண்ணம் இல்லை. ஆனால் நாங்கள் கேட்போம். நாங்கள் சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல, நாங்கள் நிறைய தொகுதிகளை கேட்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். வெறும் தொகுதிகளை கேட்பது மட்டுமல்ல, எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் உங்களுக்கு ராஜேஷ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதிக இடங்கள்லையும் போட்டியிட விரும்புகிறோம். அரசாங்கத்தில் நாங்கள் பங்கு பெறவும் விரும்புகிறோம் என்று எங்களுடைய தலைவர் ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது சரியான கருத்து. 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தோடு கூட்டு சேர்ந்து நீங்கள் சாறை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அந்த நிலையை மாற்றி நாங்கள் வெற்றி பெறுகிற அரசாங்கத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்கின்ற கேட்கிற நிலைக்கு நாங்கள் வருவோம். ஆனால் இன்னொன்று, எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற இந்த இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு பாரதிய ஜனதா RSS போன்ற நச்சு பாம்புகளை அழிப்பதற்கான கூட்டணி இதுதான். எனவே அந்த காரணத்திற்காக மட்டுமே எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இழந்து விட மாட்டோம். நாங்கள் கடமையை செய்கிற நேரத்தில் உரிமையும் நாங்கள் கேட்போம். கடமையும் செய்யணும், கடமை தவற மாட்டோம். ஆனால் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் அவர்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதிக இடங்களிலும் போட்டியிடுவோம், அரசாங்கத்திலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நிலை. அவ்வளவு பெரிய சங்கடமாக இருக்காங்க அதுக்கு தாங்க போகாத இடந்தனில் போக வேண்டாம்னு அவையார் அந்த காலத்தில் பாடினாங்க. அது அவர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கணும். பாவம் போயிட்டு வந்த பிறகு நம்ம சொல்கிறோம். அது இது டைம்ஸ் இதழ் ஒரு ஆய்வறிக்கையில் இவங்க வீர பெண்மணிகள் விவசாய போராளிகள்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு அவார்டாக 80 பேரில் அவங்கள ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு பாஜக MP கங்கனா ராவத் நடிகர் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அவங்கள கொச்சத்தனமாக 100 ரூபாய்க்கு கூட நடிகை இந்த மாதிரி போராளிகள் கிடைப்பாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரே வழி என்னென்னா, கங்கனா ராவத் இது மாதிரி ரொம்ப கொழுப்பாக பேசி பல நேரங்களில் பேசியிருக்காங்க. ஒரு முறை அவங்க டெல்லி விமான நிலையமோ லக்னோ விமான நிலையத்திற்கோ போயிருந்தப்ப ஒரு பெண் போலீஸ் காவலர் அவங்கள ஓங்கி அறைவாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, இது ரொம்ப மோசமாக பேசுது. அது மாதிரி எப்பொழுதாவது அவங்க இந்த பக்கம் வந்தால் நீங்கள் மறக்காமல் அவங்கள அறைவாங்க. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.